கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்சென்ப நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சேந்தமங்கலம் பாப்டிஸ்ட் திருச்சபை குடும்பத்தின் சார்பில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன். இந்த நாளிலேயும் கூட நாம் கேட்க இருக்கிற செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை கைக்கொள்வதனால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பில் இறை வார்த்தைகளை கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை கைக்கொள்வதனால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். பரிசுத்த வேதாகமம் முழுவதுமாக கர்த்தருடைய வார்த்தையை ஆவியானவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவைகளை கை கொண்டு நடந்தால் எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் உண்டு என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் பறைசாற்றுகிறது. ஆதியாகமும் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, குறிப்பாக ஆகமங்கள் என்று சொல்லப்படுகிற நியாயப்பிரமாண புத்தகங்களாகிய 5 ஆகமங்களிலே அநேக கர்த்தருடைய வார்த்தைகளும் கீழ்ப்படிதலையும் விதிமுறைகளையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பரிசுத்த வேதாகம் முழுவதுமாய் பரிசுத்த ஆவியினால் எழுதி நமக்கு தந்தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவைகளை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எனவே இன்றைக்கு உலகம் முழுவதுமாக தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய திருச்சபையை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய தனி காரியங்கள் எல்லாவற்றிலையும் ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனுமே எதிர்பார்க்கிறோம். உண்மைதான். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று சொன்னால் தேவன் நமக்கு தருகிற விதிமுறைகளை, அதாவது நியமங்களை, அவர் சொல்லியிருக்கிற கற்பனைகளை, அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை நாம் கேட்டு கீழ்ப்படிந்து அவைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது அதன் வழியாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த நாளில் ஒரு 5 காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவைகளை கை கொள்வதனால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி வேதத்தில் அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த செய்தியில் ஒரு 5 காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கீழ்ப்படிந்து அவைகளை கை கொண்டு நடப்பதனால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போமானால், மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் எவ்வளவு ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இனிமேலும் அவர் ஆசீர்வாதங்களை நமக்கு தர அவர் வாஞ்சிக்கிறார். மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 4 - 6 வரைக்கும் வாசிக்கிறேன். 4ஆம் வசனத்தின் 2வது பகுதியிலிருந்து, அதாவது மையப்பகுதி, என்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அப்படி என்றால் மேன்மேலும் நமக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் இன்று என்று தொடங்குகிறது. இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால். அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை கை கொண்டு நடந்தால் ஆண்டவர் இவனமாக நம்மை ஆசீர்வதிப்பாராம். எவனமாக? உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக. ஊழியத்தில், குடும்பத்தில், உத்தியோகத்தில், எந்த துறைகளில் பணி செய்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாயிருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவைகளை கை கொண்டு நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் முதலாவது ஆசீர்வாதம் மேன்மேலும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாகவே இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் பல மடங்கு ஆண்டவர் நம்மை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவைகளை கைக்கொள்வதனால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவதாக,
கர்த்தரே உனக்கு பரிகாரியா இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிகாரி என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு குணமாக்குகிற தேவனாயிருக்கிறார். அவரே நமக்கு குணமாக்கும் வல்லவர். அவரே நமக்கு பரம வைத்தியராயிருக்கிறார். இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது அச்சுறுத்தும் கொரோனா உலகம் முழுதுமாய் பரவி இருக்கிறது. அநேகர் பலியாயிருக்கிறார்கள். அநேகர் இன்றைக்கும் பாதிப்படைந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இன்னும் உலகப்புறமான நிலையில் நமக்கு செய்தித்தாள்களில் தொலைக்காட்சியின் மூலமாக வருகிற செய்திகள், இந்த கொரோனா வைரஸ் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்குள் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 50% அதிகமாக இந்த பாதிப்பு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய 3 மாதங்களில் அநேக சிறப்பு விழாக்கள், பண்டிகைகள், ஆண்டு விழாக்கள் அனுசரிக்க இருக்கிற அப்படின்னால ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக கூடுவார்கள். அந்த சமூக நிலை கடைபிடிக்க இயலாது. எனவே மக்களுடைய கூட்டம் சேரும் பொழுது இந்த நோய் பரவுவதற்கு இலகுவாக இருக்கும். எனவே தான் அதனுடைய விளைவு பிப்ரவரி மாதத்தில் பார்க்கும் பொழுது 50% பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சிகள் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அநேகர் பலியாக இருக்கிறாங்க. நம்முடைய குடும்பங்களிலே, சபைகளிலே நமக்கு அறிமுகமான நபர்கள் இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அச்சுறுத்தும் கொரோனா வைரஸ் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருகிற ஒரு ஆறுதலான வார்த்தை, கர்த்தரே உனக்கு பரிகாரியா இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை நாம் கை கொள்வதினால் ஆண்டவர் நமக்கு பரிகாரியாக இருந்து, பரம்பொருளாக இருந்து, பரம வைத்தியராக இருந்து அவருடைய குணமாக்கும் வரங்களினாலே, அவருடைய கரங்களினாலே நம்ம இன்றைக்கும் கிருபையாய் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 26, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் மோசையின் மூலமாக இந்த வார்த்தைகளை சொல்கிறார். விடுதலை பெற்ற மக்கள் பாலும் தேனும் ஓடுகிறதான செழிப்பான தேசத்தில் போய் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் மோசையின் மூலமாய் பேசுகிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்படி என்றால் ஆண்டவர் எகிப்து தேசத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்திருந்த போது எகிப்து மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வாதைகள் நமக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கொடிய நோயினால் அநேகர் பலியானார்கள், மிருகங்கள் மரணம் அடைந்தது. இந்த நிகழ்ச்சிகளிலே பார்த்து கண்கூடாக அந்த நிகழ்ச்சிகளை கண்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது சிறிதும் மறக்க முடியாத ஒரு சம்பவம். எனவே தான் ஆண்டவர் இப்போ விடுதலை பெற்று பாதுகாப்போடு வரப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லி நினைவுபடுத்துகிறார். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன். காரணம் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஏனென்றால் இன்றைக்கு என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நான் தந்திருக்கிற மோசமாக தந்திருக்கிற இந்த விதிமுறைகளை கை கொண்டு நடந்தால் நானே உன் பரிகாரியாக இருந்து உங்களை நான் காப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் கூட ஆண்டவர் தருகிற ஒரு ஆறுதலான வார்த்தையாக இருக்கிறது. என்ன வார்த்தை? அவரே நமக்கு பரிகாரியாக இருப்பார் என்று வாக்களித்திருக்கிறார். எப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவைகளை கை கொண்டு நடந்தால் நிச்சயமாகவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவாராக. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே எல்லா மனிதர்களுமே என்னுடைய வாழ்க்கை உயர்த்தப்பட வேண்டும், நான் மேன்மையாக வாழ வேண்டும் என்று சொல்லி தான் வாஞ்சிக்கிறோம். நல்லதுதான். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை கை கொண்டு நடப்போமானால் ஆண்டவர் நிச்சயமாகவே அவருடைய வார்த்தையின் பிரகாரமாகவே ஆண்டவர் உங்களை என்னையும் மேன்மையாக வைப்பார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 14 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர்
பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு உன்னை மேன்மையாக வைப்பார். வசனம் 14, என்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அன்புக்குரியவர்களே, இந்த இரு வசனங்களிலே கடைசி வார்த்தைகள் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். அதே உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் கடைசியில் பார்க்கும் பொழுது கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அப்படி என்றால் அர்த்தம், கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை கை கொள்வதனாலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். நான்காவதாக பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் சகல காரியங்களிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சகல காரியங்களிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். அதாவது ஆவிக்குரிய காரியங்களிலும் சரி, உலகபூர்வமான தொழில் ரீதியாக எந்த துறைகளில் நாம் பணி செய்கிறோமோ எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் சகல விதமான காரியங்களில் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார் என்று வாக்களித்திருக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1-4 வரைக்கும் பார்க்கும்பொழுது ஆதாமை ஆண்டவர் ஆபிரகாமை கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அப்போ ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போகிறான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் சொல்லியபடியே அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 4-5 பார்க்கும்போது ஈசாக்குக்கு இந்த காரியங்களை நினைவுபடுத்துகிறார். உன்னுடைய தந்தையாகிய ஆபிரகாம் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 4-5, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்படியாகவே கர்த்தர் ஆபிரகாம் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். என்ன நடந்தது? இந்த ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தருடைய விதிகளையும் கர்த்தருடைய கற்பனைகளையும் கர்த்தருடைய நியமங்களையும் கர்த்தருடைய பிரமாணங்களையும் அவன் கை கொண்டு நடந்தபடியினாலே ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு அதே ஆண்டவர் தான் நம்மையும் கூட ஆசீர்வதிக்க விரும்புகிறார், சகல காரியங்களிலும் என்று சொல்லப்படுகிறது. சரீரப்பமான நிலையிலும் சரி, ஆவிக்குரிய காரியங்களிலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கும் சகல காரியங்களிலும் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த ஆபிரகாமை போல கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை கை கொண்டு அவன் நடந்தான். கர்த்தர் என்ன சொன்னாரோ அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடியினாலே ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களில் ஆசீர்வதித்தது போல இன்றைக்கும் அதே ஆண்டவர் நீங்களும் நானும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால் தேவன் நிச்சயமாகவே நம்மையும் கூட சகல காரியங்களிலும் ஆசீர்வதிப்பார். இறுதியாக 5வது குறிப்பு, நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஒரு மனிதன் சரியான நிலையில் வாழ வேண்டும் என்று சொன்னால் உணவு மிகவும் அவசியம். தண்ணீர், இருப்பிடம், உணவு, இது அனுதினம் வாழ்க்கையில் அவசியமான ஒன்று. இந்த 3 காரியம் ஒவ்வொரு மனிதனுக்கு தேவைதான். அதில் சாப்பாடு. இங்கு நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது இப்படிப்பட்ட உணவு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவேன் என்று சொல்கிறார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வசனம் 13-15 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு
திருப்தி அடைவாய் என்கிறார். நான் என்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப இந்த 3 வசனங்களில் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து கை கொண்டு நடக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாகவே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு போதுமான உணவை தந்து திருப்தி அடைய செய்தார். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கொரோனா வைரஸினுடைய காலகட்டத்தில் சுமார் 5 மாதங்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, எந்த ஒரு பணியும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். அதனாலும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடினாலே, அவருடைய சத்தியாவசனங்களை கை கொண்டு நடந்தபடினாலே இந்த 5 மாத காலமாக சிறப்பாய் அற்புதமாய் அதிசயமாய் ஆண்டவர் திருப்தியாக சாப்பிடுற அளவுக்கு ஆண்டவர் நமக்கு உணவுகளை வர்ஷிக்க பண்ணினார். இன்னும் தொடர்ந்து கூட அவனமாகவே தேவன் நம்மை திருப்தியடை செய்ய வல்லவராக இருக்கிறார். காரணம், அவர் நமக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறார், பிதாவாக இருக்கிறார். நாம் அவருக்கு குமாரனாக குமார்த்திகளாக இருக்கிறோம். அப்படி என்றால் நமக்குரிய எல்லா விதமான தேவைகளை அவர் இன்றைக்கும் சந்திக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்படி என்றால் இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம். மீண்டுமாக சொல்கிறேன். 1, மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். 2வதாக, கர்த்தரே உனக்கு பரிகாரியாய் இருப்பார். 3வதாக, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். 4வதாக, கர்த்தர் சகல காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். 5வது ஆசீர்வாதம், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்று சொல்லப்பட்டது. அப்ப இந்த 5 விதமான ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு தேவன் எதிர்பார்க்கிற விதிமுறை நியமங்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம்னால், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவைகளை கை கொள்வதனால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கிடைக்க பண்ணுவார். அப்படி என்றால் இன்றைக்கும் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புவோம், அவரை உறுதியாய் பற்றிக்கொள்வோம், அந்த கிருபையுள்ள வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம். தேவன் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு நாம் கை கொண்டு நடப்போம். காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தாதே ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த செய்தியின் வழியாக சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவைகளை கைக்கொள்வதனால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் நாங்கள் துரிதமாய் உடைய வார்த்தைகளை கேட்டோம். அதற்காக நன்றி ராஜா. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கும் உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, உடைய வார்த்தைகளை கை கொண்டு நாங்கள் நடக்கும் பொழுது இன்றைக்கும் எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த நாள் மட்டும் ஏது நீர் சுமந்தீர், தப்புவித்தீர், பாதுகாத்தீர். அதுக்காக நன்றி ராஜா. இந்த புதிய நாளிலேயும் கூட கர்த்தாவே வேண்டுமா இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்கவும், நீர் எங்களுக்கு தந்த ஆறுதலான வார்த்தைக்காக, நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அடியான மறைத்து நீர் பேசினபடினால் நன்றி ராஜா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாய், ஜனங்களுக்காக மோசேயின் மூலமாய் நீர் பேசின அதே வார்த்தைகளை இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அடியான் மூலமாய் நீர் பேசியிருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திர ராஜா. தேவ சன்னிதானத்திலிருந்து உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம், கேட்டோம். அதற்காக நன்றி. இப்பொழுதும் கூட உடைய சன்னிதானத்திலிருந்து உடைய வார்த்தைகளை கேட்ட மக்களுக்காக நான் அடியான் ஜெபிக்கிறேன் ராஜா. அடியனுடைய ஜபத்தை நீர் கேட்டு இப்போ இந்த ஜபத்தில் இணைந்து முனைக்கு பார்க்கிறதான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சிகள் எங்கெல்லாம் ஆண்டவரே பார்க்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பத்தாரையும், ஒவ்வொரு தேசத்தாரையும், ஒவ்வொரு திருச்சபை மக்களையும், தனிநபர்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இப்படி மாறாத கிருபை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் கர்த்தராகிய உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிறபடினாலே இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை தந்து கொண்டு வருகிறீர். இனிமேலும் தர வல்லவர். அதற்காக ஸ்தோத்திர ராஜா. நாங்கள் தொடர்ந்து இந்த கிருபையுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்டு கீழ்ப்படைந்து நாங்கள் கை கொண்டு நடக்கிறபடினாலே மேற்சொல்லி அந்த ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, இன்னும் அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் சரீர நன்மையினால் முடிசூட்டி எங்களை கிருபையாய் காத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அருளும் ஆசீர்வாதமும் பயனிடத்திலும் கிறிஸ்துவின் வருகை மற்றும் அனைவரோடு கூட என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.